அனைவருக்கும் வணக்கம். சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான், கண்டினியூஸ் சீரிஸ் சம் டு n டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 3 3 3 இருக்கு இல்லையா, இதே மாதிரி 0.4க்கு போட்டோம், 5க்கு போட்டோம் இல்லையா. இப்போ அதே தான் 5ஐ எடுத்துட்டு நம்ம 3ன்னு போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்களே சொல்லலாம். ஸோ 3ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 1 1 1 1 1 1 plus etc n terms இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன, மல்டிபிள் பை 9 by 9. நியூமரேட்டரை உள்ள கொண்டு போவோம், டினாமினேட்டரை வெளில வச்சிருவோம். அப்போ 9 999 plus 999 plus etc plus n terms வர நம்மளுக்கு போகுது. ஸோ 9 நான் எப்படி எழுதலாம், 10 minus 1ன்னு எழுதலாம். 99 எப்படி எழுதலாம், 100 minus 1ன்னு எழுதலாம். 999 1000 minus 1ன்னு எழுதலாம். பிளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வர நம்மளுக்கு போகுது. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன், 3/9 ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 10 100 1000 எல்லாம் ஒரு பிராக்கெட்டா நான் பிரிச்சு எழுதுறேன். 100 1000 பிளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வர நம்ம எழுதுறோம். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு ஒன்னெல்லாம் தனியா எடுத்து எழுதிடுறேன். ஸோ 1 + 1 + 1 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ், அதாவது 1 மைனஸை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பிளஸ்ன்னு, இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போங்களேன், -1 -1 -1 இருக்கும். அதுதான் இங்க இருக்கிறது. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், a is equal to 10, r is equal to 100/10 is equal to 10. சரியா, இது greater than 1. அப்ப sn எனக்கு எப்படி இருக்கும், sn வந்து a into எது பெருசா இருக்கு, r தானே பெருசா இருக்கு. அப்ப r power n minus 1 divided by r minus 1 அப்படின்னு எழுதலாம். அப்ப 3/9 இந்த இடத்துல a வந்து 10 10 power n minus 1 by 10 minus 1. அதுக்கு அடுத்து மைனஸ் 1 1 டைம் ஆட் பண்றோம், 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2, 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3, 5 டைம்ஸ் ஆட் பண்ணா 5, அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணா n, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3/9 வச்சுட்டு 10 into 10 power n minus 1, 10 minus 1 வந்து என்னது 9 minus n. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு 3/9 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 3 into 10 30, 9 into 9 81 into 10 power n minus 1 minus 3/9 இங்கேயும் நம்ம கொண்டு வரோம். 3/9n. மேம் இதை நான் 1/3 ஆக்கிக்கலாமா, தாராளமா ஆக்கிக்கலாம். அப்போ 1/3ன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இங்க 10 3s are நம்மளுக்கு 30 வரும், 27 3s are 81 வரும். அப்ப 10/27 into 10 power n minus 1 minus 1/3n அப்படின்ட்டு இருக்கும். இல்ல கேன்சல் பண்ணாம நான் பழைய ப்ராப்ளம் மாதிரி அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட சாய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துருவாங்க நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதே மாதிரி 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ கண்டினியூஸா இதை பார்த்துருங்க, இதுல இருந்து கண்டிப்பா வரும். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.